பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தாங்கி நடத்தும் கிருபை இது, தாழ்வில் நினைத்த கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. தந்தையும் தாயும் கைவிட்டாலும் தயவாய் காக்கும் கிருபை இது. அப்பாவும் கிருபைகளால் என்னை காத்து கொண்டீரே. அப்பாவும் கிருபைகளால் என்னை அணைத்து கொண்டீரே. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். யோவான் 1:16. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். இந்த காலை வேளையில நாம் ஒவ்வொருவரும் தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாயிருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த காலை வேளையிலும் கூட அவருடைய பரிபூரணத்தினால், ஆண்டவர் பரிபூரணமுள்ள தேவன், அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த காலை வேளையில அந்த பரிபூரணத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொரு கிருபையும் நம்முடைய வாழ்க்கையில என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. அந்த கிருபை தான் நம்மை சூழ்ந்து பாதுகாக்கிறது. அந்த கிருபை தான் நம்மை வழிநடத்துகிறது. ஆகவே ஆண்டவருடைய கிருபையை குறித்து நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். அவருடைய பரிபூரணத்தினால் தான் நாம் எல்லாரும் ஆண்டவருடைய கிருபையை கிருபையின் மேல் கிருபையாக பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். உபாகம புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும், உன் கர்ப்பத்தின் கனியிலும், உன் மிருக ஜீவனின் பலனிலும், உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார். ஆண்டவர் நம்மை பரிபூர்ணம் அடைய செய்கிற தேவன். ஏனென்றால் அவர் பரிபூரணமானவர். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் கிருபையை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அந்த கிருபை நம்முடைய வாழ்க்கையிலே பரிபூரணம் அடைய வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டும். இந்த காலை வேளையில ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் பரிபூரணத்தை ஆண்டவர் கட்டளையிடுகிறார். நம்முடைய கையினால் செய்கிற வேலைகள் எல்லாவற்றிலும், கர்ப்பத்தின் கனி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, மிருக ஜீவனின் பலன் நம்முடைய வீட்டில் இருக்கிற மிருக ஜீவனுடைய பலனிலும் கூட பரிபூரணம் வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் பரிபூர்ணமாய் இருக்க வேண்டும். நிலத்தின் கனியில கூட பரிபூரணம் இருக்க வேண்டும். எல்லாவற்றிலும், வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும், பிரயாசங்களிலும் ஆண்டவர் பரிபூரணம் உண்டாகச் செய்வார். அதைத்தான் இந்த காலை வேளையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அந்த பரிபூரணத்தினாலே இன்னும் கிருபையின் மேல் கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும், உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய சமூகத்தில் நாம் வரும் பொழுது பரிபூரண ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கிறார். ஆகவே தான் அவருடைய சமூகத்தை நாம் நாட வேண்டும். அவருடைய சமூகத்தில் அதிகாலையிலே நாம் ஓடி போகும் பொழுது ஆண்டவர் பரிபூரண ஆனந்தத்தை நமக்கு கொடுக்கிறார். மாத்திரமல்ல, அவருடைய வலது பாரிசத்திலிருந்து நமக்கு நித்திய பேரின்பத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆகவே அழியாத ஒரு பேரின்பத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே தான் அவருடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளும் நாம் தரிசிக்க வேண்டும். அப்படி தேவ சமூகத்தில் போகும் பொழுது இந்த பரிபூர்ண ஆனந்தத்தையும் நித்திய பேரின்பத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆண்டவருடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு தகுதி உண்மை.
நம்முடைய வாழ்க்கையில எல்லா பகுதிகளிலும் நாம் உண்மையாய் நடந்து கொள்ளும் பொழுது, நம்முடைய வார்த்தையில, நம்முடைய கிரியையில, ஒவ்வொரு பகுதியிலும் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய பரிபூரண ஆசீர்வாதத்தை இந்த காலை வேளையில நாம் பெற்றுக்கொள்வோம். ஆகவே ஆண்டவர் விரும்புகிற உண்மையுள்ள வாழ்க்கை வாழ நாம் பிரயாசப்படுவோம். அதற்கு ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் நம்மை வழி நடத்துவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. திருடன் திருட வருகிறான். பொல்லாத பிசாசு நம்முடைய சமாதானத்தை திருட, நம்முடைய அன்பை திருட, பல கோணங்களிலே நம்மிடத்தில் இருக்கிற குணாதிசயங்களை அவன் திருடி சென்று விடுகிறான். மாத்திரமல்ல, நம்மை அழிக்கவும் வருகிறான், கொல்லவும் வருகிறான். ஆனால் ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஜீவன் உண்டாயிருக்க வந்தார். மாத்திரமல்ல, அந்த ஜீவன் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்தார். ஆகவே நாம் ஆண்டவரை பற்றி கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பொழுது அந்த பரிபூர்ணமான ஜீவனை பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த பரிபூரண ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே எல்லாவற்றிலும் நம்மை பரிபூரணமாக்க விரும்புகிற ஆண்டவர் அவருடைய சமூகத்திலே நாம் முற்றிலுமாய் நம்மை அர்ப்பணித்து காலைதோறும் அவரை தேடி ஒவ்வொரு நிமிஷமும் அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிக்கும் பொழுது அந்த பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே இந்த காலை வேளையில உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 90ஆவது அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். இங்கே தாவீது அழகாக எழுதுகிறார், எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி. வாழ்நாளெல்லாம் நம்மை களி கூர்ந்து மகிழ பண்ணுகிறது ஒரே ஒரு இடம்தான், அவருடைய சமூகம். அவருடைய சமூகத்திலே காலையிலே நாம் போய் நிற்கும் பொழுது அவர் தம்முடைய புதிய கிருபையினால் நம்மை திருப்தியாக்குகிறார். காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிது. காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று தாவீது ஜெபிக்கிறார். இந்த காலை வேளையில நாமும் ஆண்டவரை பார்த்து கேட்போம், ஆண்டவரே காலையிலே எங்களை உம்முடைய புதிய கிருபையினால் திருப்தியாக்கும் என்று சொல்லி காலையிலே தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நாள் முழுவதும் இந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அந்த கிருபை நம்மை பாதுகாக்கிறது. அந்த கிருபைக்கு நாம் கீழ்ப்பட்டு நடக்கிறபடியினால் பாவம் நம்மை மேற்கொள்ளவே முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த காலை வேளையில கிருபையை பற்றி கொள்ளுவோம். தேவ கிருபைக்காய் காத்திருப்போம். அவருடைய சமூகத்தை நாம் தேடுவோம். அவரை உண்மையாய் பின்பற்றுவோம். நிச்சயமாக அந்த கிருபையின் பரிபூரணத்தை நாம் ஒவ்வொருவரும் இந்த காலை வேளையிலே பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம் என்ற வார்த்தையை கொடுத்தீர். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த பகுதிகளிலே குறைவுள்ளவர்களாய் இருக்கிறார்களோ இந்த காலை வேளையில எல்லாவற்றிலும் பரிபூரணம் அடைய நீர் உதவி செய்யும். ஆண்டவராகிய கர்த்தர் கையிட்டு செய்கிற வேலைகளிலே, கர்ப்பத்தின் கனி பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, மிருக ஜீவனுடைய பலனிலே, நிலத்தின் கனியிலே, எல்லா பிரயாசங்களிலும் பரிபூர்ணம் உண்டாக செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த காலை வேளையில் ஒவ்வொருவரும் அந்த பரிபூர்ண ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.